வணக்கம். நமக்கு ஏன்கனி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சிம்பிளான, சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணன், மகர லக்னம் ஏன் சுக்கிரன் அணி லக்னம்னு சொல்றோம்? ஓகே. ஜோதிடத்துல 2 டீம் இருக்குதுங்க. இந்த இது வந்து ஒரு இது புரிஞ்சுதுனாக்கா பலன் சொல்றது அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். நேத்து நடந்த ஒரு விஷயம். அவரு ஒண்ணு சொன்னாரு, நான் ஒண்ணு சொன்னேன். அப்படியே சிரிச்சுட்டு, "இல்லண்ணே அத பத்தி கேட்க வேண்டாம்னு நெனச்சேன்" அப்படின்னாரு. ஓகே. அந்த வீடியோ வந்து இன்னைக்கு YouTubeல அது நாங்க பார்த்து அத பப்ளிஷ் பண்றோம். சரி. இப்போ கேள்வி என்ன? ஏன் மகர லக்னத்த சுக்கிரன் அணி லக்னம்னு சொல்றீங்க? சரி. ஜாதகத்துல 2 பெரிய குருமார்கள் இருக்கிறாங்க. யாரு? ஒருத்தர் தேவகுரு, ஒருத்தர் அசுரகுரு. தேவகுரு தேவர்களுக்கு குரு. யாரு? பிரகஸ்பதி. அவரு தான் நம்ம குரு பகவான் அப்படின்னு சொல்றோம். ஆ அசுரகுரு வந்து நம்மளுடைய சுக்கிராச்சாரியார். அவர தான் நம்ம சுக்கிரன் அப்படின்னு சொல்றோம். பிளானெட்ல வெள்ளின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஆ குரு வந்து பிளானெட்ல வியாழன் அப்படின்னு சொல்லிக்குவோம். சரி. இந்த அமைப்புகள்ல இருக்கும் பொழுது, ஒரு அணி நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ம் நேர்மை, அதிகாரம் இந்த டீம்ல இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு அணி பார்த்தீங்கன்னா, லக்ஸரி, ஆடம்பரம் இந்த அமைப்புகள்ல இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அந்த மாரி நான் விளக்குறேன். குரு எப்பொழுதுமே மரியாதைக்குரியவர். ஓகேங்களா? தனித்த குரு. அவரு குரு சனியோட சேர்ந்துட்டு அவரு மரியாதைக்குரியவரா இல்லையேன்னு கேட்கக்கூடாது. குரு தனித்த குரு, மரியாதைக்குரியவர், ஆசிரியர், ஆலய குருக்கள், ம் ம ஊர் பெரியவர். இதெல்லாம் வந்து குரு. ஒரு மதிப்பு, அந்தஸ்து, தான் சாப்பிடலனாலும் இன்னொருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் செய்றது, இது மாரி இருக்கிறவரு. இவரோட நண்பர்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 பேரு குருவுடைய நண்பர்கள் அமைப்புகள்ல வந்துருவாங்க. ஏன் நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகார அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ஒரு டீம். அந்த நீங்க புராண கதைகள எடுத்துக்கங்க, அத எடுத்துக்கங்க, இத எடுத்துக்கங்க. இந்த அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்கலாம் வந்து ஒரு மாதிரியான மங்களத்தன்மையில, சுபத்தன்மையில அவங்களோட அந்த கலர்ஸ் கூட பாருங்க ரொம்ப அப்படியே ஆஷா இருக்காது. மஞ்சள், ஆ ஒரு சிவப்பு. ஆனா சிவப்பு ஆஷா தான் இருக்கும். பட் அந்த எது அதிகாரத்தின் அமைப்புகள சொல்றேன். ஓகேங்களா? மஞ்சள், சிவப்பு, வெள்ளை இது மாதிரியான அமைப்புகள் ஒரு மாதிரி லாவா கலர் இதெல்லாம் என்ன சொல்றது குரு அணி டீம் குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் ஒரு டீம்ங்க இந்த டீம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தசையோ புத்தியோ நடக்கும் போது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இந்த குருக்கு சந்திரன் தசை நடத்துறாருன்னு வச்சுங்க தனுசுக்கு அவர் ஒரு மாதிரி பண்ணுவாரு மீனத்துக்கு சூரியன் தசை நடத்துறாருன்னா ஒரு மாதிரி பண்ணுவாரு ஆனா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள் அதிகபட்சமாக சூரிய சந்திர செவ்வாய் குரு இந்த அமைப்புகள்ல இருக்கிற சூரியனுடைய சிம்மம் சந்திரனுடைய கடகம் செவ்வாயுடைய மேஷம் விருச்சகம் குருவினுடைய தனுசு மீனம் இந்த லக்னங்களுக்கு இயல்பாகவே இவங்க நல்ல பலன்களை செய்வாங்க ஓகேங்களா இப்ப எதிரணிக்கு வருவோம் எதிரணின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் சூரியன் சனி இந்த டீம்ல 3 பேர் தான் இருப்பாங்க ஏங்க அங்க அவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்க இங்க இவ்வளவு பேர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய தசா பீரியட்டோட இவங்களுடைய தசா பீரியட் அதிகமா இருக்கும் ஓகேங்களா எப்பொழுதுமே பாருங்க புதன் 17 வருஷம் சனி 19 வருஷம் சுக்கிரன் 20 வருஷம் ஸோ இவங்களோட அமைப்புகளில் தசாபுத்தியின் காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு பூர்ணமான ஒரு ஒரு அமைப்புகள்லேயே வந்துடும் பாதியை தாண்டிடுற அளவுக்கு தசாபுத்தி அமைப்புகள் நடத்துறவங்க இவங்கெல்லாம் ஒரு அணி டீமுங்க சரி இதுல சுக்கிரனுக்கும் சனிக்கும் அதிகமான நட்பு இருக்கு இதுல ஒரு குழப்பமும் இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் முதல் விஷயம் சுக்கிரனும் சனியும் புதனும் திக் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆனா அந்த டீம்ல ஒருத்தருக்கு சூரியனை பிடிக்கும் புதனுக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு ஜாதகத்துல மேஷ விருச்சக லக்னங்களுக்காக இருந்தாலும் சிம்ம வீட்டுல தனித்து சந்திராதி யோகத்துல இருக்கக்கூடிய புதன் கெடுதல்களை பண்ண மாட்டார் அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச அதிநட்பு வீடு ஓகேங்களா இந்த அமைப்புகள்ல சூரியனுக்கு சிம்மத்துக்குன்னு வரும்போது மட்டும் புதன் வந்து ஓரளவுக்கு சாந்தமான நல்ல பலனை தருவார் அதாவது சூரியனுக்கு புதனை பிடிக்காது புதனுக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும் இதுல அடுத்ததாக பாத்தீங்கன்னா சனி சனிக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கிற விஷயம் என்ன சுக்கிரன் லக்ஸரியான அழகான நல்ல ஒரு மாதிரி கன்னி பெண் சனி வந்து ஒரு வயசானவர் வயதான ஸ்லோவா நிதானமா மெதுவா அழுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்க தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிற ஒருத்தர் இந்த அமைப்புகள்ல இருக்கிற ஒருத்தர் நம்ம இப்ப என் ஃப்ரெண்டு தாங்க ஆனா நான் பொதுவா ஒரு பெரிய ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துக்கு போறேன் கொஞ்சம் அழுக்கா சுமாரா ஸ்லோவா சனி வந்து குடிகாரன் வேற அதை குடிச்சுக்கிட்டு வந்து நம்ம பக்கத்துல நின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல வாடா நீங்க மச்சான் தாண்டா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறோம்ல இது தாங்க சனிக்கும் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படியும் சனி பெரிய அளவிலான கெடுதல்களை ரிஷப துலாம்
மிதுன கன்னிகளுக்கு பண்ண மாட்டாரு. ஆனா இதுக்கு நேர் ஆப்போசிட்டா தன்னுடைய தசா அமைப்புகள்ல, தன்னுடைய லக்ன அமைப்புகள்ல செய்வாரு. சுபத்தன்மையாக இருக்கும்பொழுது கண்டிப்பா எந்த பிளானட்டுமே கெட்டது செய்யாதுங்க. கெட்டது செய்ற பிளானட் கூட நல்லதை கொடுக்காம, கெட்டதையும் குடுக்காம அப்படியே ஒரு மாரி நிதானமாவே தசை நடத்தும். ஓகேங்களா? இதற்கு அடுத்த நிலையாக இந்த குரூப்பா பிரிக்கும்போது நடுவுல பார்த்தீங்கன்னா, ராகு, கேது வந்துருவாங்க. ராகு இயல்பாகவே மிதுனத்துக்கு யோகர். அந்த அந்த அது சுக்கிரன் அணி லக்னங்களுக்கு ராகு யோகர். குரு அணி லக்னங்களுக்கு கேது யோகர். அதற்கு பிறகு அவங்க அமரக்கூடிய வீடு, சேர்க்கை, பார்வை இந்த அமைப்புகள் எடுத்துக்கங்க. இப்ப இந்த 2 குரூப்பா பிரிச்சதுல, ஒண்ணு அருள் அணி, ஒண்ணு பொருள் அணிங்க. அருள் என்ன? இறைவா அப்படின்னு முக்தி அடைய போறது. உலகத்துல இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கைய, சந்தோஷத்த, காமத்த, ஜாலியா இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்களை துறந்து, இறைநிலை அடையிறது தேவகுரு, பிரகஸ்பதி, குரு பகவான். என்ன நடந்தாலும், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயாவது நான் ஜாலியா இருப்பேன். இவரு அசுரகுரு நம்மளுடைய சுக்கிராச்சாரியார். டிஃபரண்ட் புரியுதா? இந்த இடத்துல இந்த விஷயத்துக்கான அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க, லக்ஸரி அனுபவிக்க, ஒரு மாதிரியான இந்த உலகத்துக்கு தேவையான சில அமைப்புகளை கொடுக்கிறவர் சுக்கிரன் தான், குரு இல்ல. குரு என்னத்த குடுப்பாரு? தேவையில்லாத நேர்மைய குடுப்பாரு. ரொம்ப ஏமாளியா இருப்பீங்க. பார்க்கிறவனுக்கெல்லாம் காச குடுத்துட்டு வருவீங்க. சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு வருவீங்க. கொடுத்த காச திரும்ப கேட்க வெட்கப்படுவீங்க. குரு அணி டீம், குரு லக்னத்தோட தொடர்புல இருந்தா. சுக்கிரன் அப்படி இல்லையே! இப்படின்றங்காட்டியும் போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு, அப்படி இப்படி காதல் அப்படி காதல் மன்னனா இருக்கிறது, பிளே பாயா இருக்கிறது, ஒரே நேரத்தில 3, 4 காதல்கள் பண்ணக்கூடிய ஆணோ, பொண்ணோ இது 2 பேருக்குமே பொருந்தும். அந்த அமைப்புகள் எல்லாத்தையும் இந்த சுக்கிரன் அணி டீம் குடுக்கும். இதுல மகரம், இப்ப கேட்டா மகரத்துக்கு ஏன் வருவோம்? பெரிய அளவுக்கு பொருள் சம்பாரிக்கணும் அப்படின்னா, லக்ஸரி அனுபவிக்கணும் அப்படின்னா, நேர்மையான அமைப்புகள்லாம் சம்பாரிக்க முடியாதுங்க. உலகத்துல உழைச்சு கோடீஸ்வரன் ஆனவர ஒருத்தர காட்டுங்க. சந்தர்ப்பமும், அதிர்ஷ்டமும் அவருக்கு இருந்ததுனால அவர் கோடீஸ்வரர். இந்த அமைப்புகள பெற்றுக்கிறதுக்கு லக்ஸரியான கிரிமினலால மூள இருக்கக்கூடிய கிரிமினலா சிந்திக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் மகரம், கும்பம், மிதுனம், கன்னி, சுக்கிரன், துலாம் ரிஷபம், துலாம் அமைப்புகள் வந்துரும். ஒரு இடத்துல லக்னத்த சொல்றதுக்கு பதிலா அந்த லக்னாதிபதிய சொல்லிர்றேன். இந்த அமைப்புகள்ல இருக்கும். இதுதாங்க விஷயம். அப்ப செவ்வாய், சூரியன் இந்த அமைப்புகள்ல இருக்காதா? மிக்ஸ் பண்ணி பலன் இருக்கும்போது இருக்குங்க. ஒரு பிளானட் வச்சு யாராவது பலன் சொல்றாங்க. என்ன பொதுவுல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பலன் கேட்பாங்க. இந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு, நான் என்னதான் சொல்றது? ஒரு ராசிக்கு இப்படி இருக்கு. உங்களோட தசாபுத்தி நேர் ஆப்போசிட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளானெட்லலாம் பலனே இல்லங்க. அந்த மாரி இருக்கா? இதுதான் விஷயம். இந்த விஷயத்த கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன் இவங்க சுக்கிரன் அணி லக்னம், ஏன் இவரு குரு அணி லக்னம், குரு ஏன் தேவகுரு, இவரு ஏன் சுக்கிரன் ஏன் அசுரகுரு, இவரு ஏன் லக்ஸரியா இருக்கிறாரு, இவரு ஏன் ஆன்மீகத்த தேடுறாரு. இந்த மாரியான பல விஷயங்கள் ஆன்மீகத்தோட மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் ஜோதிடம், கணிதம் தனியா எடுத்து பாருங்க. அப்பதான் துல்லியமா சில விஷயங்கள சொல்ல முடியும். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.